கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் விவசாய பணிகள் தொடங்கியுள்ளன. இதனால் மூங்கில் கூடைகளின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் விவசாயமும் பிரதான தொழிலாக செய்யப்படுகிறது. மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மழை போதுமான அளவு இல்லாததால் விவசாயம் சற்று பாதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயம் சார்ந்த தொழில்களும் பாதிப்படைந்தன. இந்த நிலையில் மாவட்டத்தில் சில நாட்களாக பெய்த கோடை மழையினால் விவசாயிகள் பயிர் சாகுபடிகளில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதையடுத்து விவசாய பணிகளுக்கான மூங்கில் கூடைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களும் வியாபாரம் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றனர். இது குறித்து ராணிப்பேட்டையை சேர்ந்த மூங்கில் கூடை உற்பத்தியாளர் பார்த்திபன் கூறுகையில், ராணிப்பேட்டையில் விற்கப்படும் மூங்கில் கூடைகள் பெரும்பாலும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து வாங்கி வருகிறோம். கூடைகள் மட்டுமின்றி ஏணிகள் மற்றும் கோவில்களில் பயன்படுத்தப்படும் அர்ச்சனை தட்டுகள், கடைகளில் விற்பனை செய்யப்படும் தட்டுகள், ஒட்டடை குச்சிகள் மற்றும் தூய்மை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் துடுப்பங்கள் என பல்வேறு மூங்கில் சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளை விற்பனை செய்து வருகிறோம். விலை குறைவாக உள்ளதாலும் இயற்கை பொருட்கள் என்பதாலும் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் கட்டிட தொழிலாளர்களும் ஏணிகள் போன்றவற்றை வாங்கி செல்வதால் வியாபாரம் அதிகமாக உள்ளது. முருக பக்தர்கள் வாங்கி செல்லும் கூடைகள் மேலும் திருத்தணி, திருச்செந்தூர் போன்ற முருகர் கோவில்களுக்கு காவடி எடுத்து செல்லும் பக்தர்களும், ஆடி கிருத்திகை அன்று முருகர் கோவில்களுக்கு செல்லும் பக்தர்களும் கண்டிப்பாக மூங்கில் கூடைகளை வாங்கி பயன்படுத்துவதால் கூடைகளின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. பொதுவாக காவடிகளில் வைக்கப்படும் 2 கூடைகளில் ஒரு கூடையில் மலர்களும் மற்றொரு கூடையில் பழங்களும் உள்ளிட்டவைகளும் வைக்கப்பட்டு பக்தர்கள் கூடைகளை காவடியுடன் சேர்ந்து சுமந்து செல்கின்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை மற்றும் 3 நாட்கள் நடக்கும் தெப்பத் திருவிழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும். மொத்தம் 5 நாட்கள் நடக்கும் விழாவில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து மூலவரை தரிசனம் செய்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்துவர். இதனாலும் மூங்கில் கூடைகளின் விற்பனை கடந்த ஆண்டை போல் நன்றாக உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார்.